ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். பிராட்டி ஞான பிறந்தகத்துக்கு போயிருக்கா, திருமார்பலை இல்லைன்னால் உடனே ஓடியே போடணும். இவர் 4 பேர் அனுகிரகிக்கிறேன்னு சொல்லி பூமியில் அவதரித்து விட்டு எல்லாருக்கும் தண்டனையை கொடுத்து திரும்பி வந்துருவாரோன்னு பயம். 3 தவறுகளை ஒரு மனிதன் செய்ய முடியும். எப்பவுமே வில்லும் கையுமாவே ராமன் தண்டகாரண்யத்தில் சுத்தி சுத்தி வருவாராம். யாராவது ஒருத்தர் தவம் பண்ண தொடங்கினாலே என் பதவிக்காகத்தான் தபசு பண்றார், அதை எப்படியான கெடுக்கணும்னு முயற்சி செய்வான். அகலகில்லே நிறையுமென்னு அலர்மேல் மங்க உரை மார்பான்னு நம்மாழ்வார் பாடுகிறார். சரணாகதி பண்ணும்போது பிராட்டி கூட மார்பலை இருக்காளான்னு பார்த்துட்டு தான் பண்ணணுமா. பிராட்டி எங்கேயான பிறந்தகத்துக்கு போயிருக்கா, திருமார்பலை இல்லைன்னால் உடனே ஓடியே போடணும். பகவான் முன்னாடி கண்ணில் போய் நின்னோம்னால் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துருவார். அப்பா அதனால தான் அவள் போகிறதில்லை. எப்போவாவது பிராட்டி விட்டு இல்லை பிறந்தகம் பார்க்கடலில் தான் பிறந்தேன், கல்யாணமாகி ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 10 நாள் பிறந்தகத்துக்கு போயிட்டு வரேன்னு பிராட்டி புறப்பட்டு போனாள்னால் அன்னைக்கின்னு பார்த்து நம்ம போல யாராவது சரணாகதி செய்தால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், கிடையாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுடுவார். அந்த பயத்தினால தான் பிராட்டி விடாமல் கூட இருக்கிறார். நித்தியை வேஷா ஜெகன்மாதா விஷ்ணோ ஸ்ரீ ரணபாயினி விஷ்ணோர் தேகானுரூபாம் வை கரோத்யேஷா ஆத்மனஸ்தனும் என்று பராசரர் தெரிவிக்கிறார். அவன் என்னென்ன அவதாரம் செய்கிறானோ, அவன் தேவனாக பிறந்தால் இவளும் தேவனாக பிறக்கிறாள், அவன் மனுஷனாக பிறந்தால் இவளும் மனுஷனாக பிறக்கிறாள். கண்ணன்னா ருக்மிணி, ராமன்னால் சீதை, வராகம் என்றால் பூமி பிராட்டி. ஒவ்வொரு அவதாரத்திலும் பகவானோடு கூட வராளோ இல்லையோ. எதுக்குனால் பயம். இவர் 4 பேர் அனுகிரகிக்கிறேன்னு சொல்லி பூமியில் அவதரித்து விட்டு எல்லாருக்கும் தண்டனையை கொடுத்து திரும்பி வந்துடுவாரோன்னு பயம். அதனால் கூடவே போய் அனுகிரகித்து மக்களை தானும் திருத்துகிறாள். அதற்காக சண்டை போட்டு கூட வந்தாள். வந்த உடனே அடுத்த அவளுடைய பேச்சு ரொம்ப அழகான ஒரு சன்னிவேசம். தண்டகாரண்யத்துக்குள்ளே ராமன் நுழைந்தார். நேற்றுக்கே பார்த்தோம், தண்டகாரண்ய ரிஷிகள் வந்து பிரார்த்தித்தார்கள், இத்தனை நாளாக அவங்கள ரட்சிக்காமல் போனேனே என்று ராமனுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு வெட்கப்பட்டார். இப்போ கண்டிப்பாக ரட்சிக்கிறேன், ஜனஸ்தானத்தில் இருக்க அரக்கர்கள் அனைவரையும் நான் கொன்று உங்களை காத்து விடுகிறேன் என்று ராமன் வாக்கு கொடுத்து விட்டார். கொஞ்ச நாள் போச்சு. அதற்கு பிறகு சீதை ஒரு நாள் ராமனிடத்தில் வந்து பேசத் தொடங்கினாளாம். ஒரு அழகான உரையாடல். ராமனிடத்தில் ராட்சதர்களோடு சண்டையிட வேண்டாம்னு சீதை பேசுகிறாள். ஏன்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு 3 விஷயங்கள் தான் ஒரு கேட்டை விளைவிக்குமா. காமம், ஆசை இருக்கோ இல்லையோ, ஆசையினுடைய வெளிப்பாடாக 3 தவறுகளை ஒரு மனிதன் செய்ய முடியும் என்று மெதுவாக பேச ஆரம்பிக்கிறான். த்ரீண்யேவ வியசனான்யத்ர காமஜானி பவந்த்யுத மித்யாவாக்கியம் து பரமம் தஸ்மாத் குருதராபுபௌ பரதாராபிகமனம் வினாவைரம் ச ரௌத்ரதா. 3 விஷயங்களை சொல்றார். காமம் 3 கஷ்டங்களை ஏற்படுத்துவான், 3 துன்பங்களை ஏற்படுத்தும். 1 மித்யா வச்சனம், பொய் சொல்லுவது. 2வது பரதார அபிகமனம், வேறு ஒருவனுடைய மனைவியை ஆசைப்படுவது. 3வது காரணமே இல்லாமல் கோபப்படுவது. வினாஹேதும் ச ரௌத்ரதா. கோபப்படணும்னா காரணம் இருந்தால் கோபப்படலாம், ஆனால் ஆசை ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காரணமே இல்லாமல் யார் பேர்லையோ கோபப்பட்டுடுவோம். அவர் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டார், ஆனால் என் ஆசை எனக்கு நிறைவேறவில்லை, ஆசையை அடையணும்னா பொய் சொல்லிடுவோம். அல்லது பிறர் மனைவி மேலே ஆசைப்பட்டு அதை அடைவதற்கு முயற்சி செய்யலாம். அல்லது யாரோ ஒருத்தர் வழிபோக்கன் ஒன்றும் பண்ணாதவரை பிடிச்சு அவரை வசுவாக வைத்து தள்ளிவிடலாம், அவரை துன்புறுத்தி விடலாம். இந்த 3ம் தான் காமத்தால் வரக்கூடிய பெரிய துன்பங்கள். ஆனால் ராமா, உன்னிடத்துல முதல் 2 விஷயங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நீ மித்யா வாக்கியம், பொய் வாக்கியம் ஒரு நாளும் பேச போகிறது கிடையாது. பிறர் மனைவியை ஒரு நாளும் நீ ஏறெடுத்தும் பார்க்க போவதில்லைன்னு தெரியும். ஆனால் இந்த 3வது விஷயம் இருக்கு பாரு, வினா ஹேத்தும் ச வினா வைரம் ச ரௌத்ரதா. நமக்கு ராட்சசர்களோடு எந்த பகையும் கிடையாது, எந்த முன்பகையும் கிடையாது. ஆனால் அவர்களையெல்லாம் அழிக்கப் போகிறேன்னு நீ சூளுரைத்திருக்கிறாய். அதற்காக எப்பவுமே வில்லும் கையுமாவே ராமன் தண்டகாரண்யத்தில் சுற்றி சுற்றி வருவாராம். சீதை அதுக்குத்தான் ரொம்ப பயந்தாள். ராமா, இந்த கையில் வில்லு இருக்கு பாரு, அது எதை போலனால் நெருப்பையும்
ஒரு நெய்யையும் பக்கத்தில் வச்சுட்டு ஒன்றும் ஆகாது, நெருப்பு பஞ்சும் பக்கத்தில் இருக்குது, ஆனால் பற்றிக்கவே பற்றிக்காதுன்னு சொன்னான். அதை போல க்ஷத்ரியனுடைய கையில் வில்லு இருந்ததென்றால் யாரையாவது அடிக்கணுமோன்னு ஒரு எண்ணம் ஏற்பட்டு விடலாமோ இல்லையோ. ஒரு கதையை ராமனுக்கு சொல்லுகிறார். ஒரு பெரிய தபஸ்வி இருந்தாராம். நிறைய தவங்களை எல்லாம் அவர் காட்டிலிருந்து செய்து கொண்டு வந்தார். இவர் ரொம்ப தவம் பண்ணுகிறாரேன்னு இந்திரனுக்கு பயம். இந்திரன் பெரிய பதவியில் இருக்கார், ஆனால் எப்பவுமே தன்னுடைய நாற்காலி போயிடுமோங்கிற பயம் அவருக்கு எப்பவுமே உண்டாம். யாராவது ஒருத்தர் தவம் பண்ண தொடங்கினாலே என் பதவிக்காகத்தான் தபஸ் பண்ணுறார், அதை எப்படியானு கெடுக்கணும்னு முயற்சி செய்வான். விஸ்வாமித்திரர் பண்ணார். பிரம்மரிஷி ஆகணும்னு பண்ணும்போது மேனகை அனுப்பினான், ஊர்வசியை அனுப்பினார், அவரை கோபப்பட வைத்து காமத்துக்கு ஆட்பட வைத்து எத்தனையோ துன்பங்களை கொடுத்தார். அதை போல ஒரு ரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் தவத்தை உடைக்கணும்னு இந்திரனுக்கு ஆசை. அவரே ஒரு மனிதனாக வேஷமிட்டு கொண்டு கையில் ஒரு கத்தி எடுத்துட்டு நேரம் அந்த ரிஷிகிட்ட வந்தாராம். வந்து நான் கொஞ்சம் தீர்த்த யாத்திரை போகலாம்னு இருக்கேன், யாத்திரைக்கு வடதேசத்துக்கு போகிறேன், போகும்போது கத்தியை எடுத்துட்டுலாம் யாத்திரை போக முடியாது, இதை கொஞ்சம் நீர் பத்திரமா வச்சுக்கும், ஒரு 10 நாள் நான் யாத்திரையெல்லாம் முடிஞ்சு வந்த உடனே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி இப்படி ஓரமாக வச்சுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னு ரிஷி சொன்னார். அவனும் வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.